மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க, தூக்கத்துல நடுவுல எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாமா, நல்லதா கெட்டதா? ஆக்சுவலா தண்ணி குடிப்பது நல்லது. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிக்கணும், நான் அது ஜக்கு வாங்கி என் பக்கத்துலேயே வச்சு குடிக்கிறேன், நைட்டு தூங்கும் போது கூட நான் தண்ணி குடிப்பேன், இதெல்லாம் தாகம் மெடிக்கல்னா கூட நான் தண்ணி குடிக்கிறேன் சார் சொல்றது மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலா நம்ம உடம்புக்கு எது தேவையோ அது கேட்கும். நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அது கேட்கும். அப்பனா உங்க உடம்பு ஜாஸ்தியா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள்? பல காரணங்கள் இருக்கு. உங்க லிவர் மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம், உங்க கிட்னி மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம், கார்டியோ ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கலாம், உங்க ரத்தத்தில் அணுக்கள் கம்மியா இருக்கலாம், உங்களுக்கு உற்பத்தி ஆகிற மஜ்ஜைகள் சீர்வர உற்பத்தி ஆகாம இருக்கலாம். இதுதான் மெயின் காரணம். அப்பனா இதுக்கான காரணங்களை கண்டறியணும். எப்படி கண்டறிவீங்க? உங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் யாரோ சொல்லிட்டாங்கன்னா தண்ணி குடிக்க கூடாது. பக்கத்துல பாட்டில் கலரா பாட்டில்லாம் வச்சு நிறைய பேர் குடிக்கிறாங்க. அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில், அது டீகம்போஸ் ஆகாத பாட்டில்ன்ட்டு, ஐயோ நான் இந்த பாட்டிலே நான் இத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன், அது ரொம்ப காஸ்ட்லி, அது கண்ணாடியோட ரொம்ப நல்லது, அது ஸ்டீலோட ரொம்ப நல்லது, அது பேர் நம்ம கல்லோட ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் வாங்கலாம். இது எல்லாமே தவறான ஒரு எண்ணங்கள். தண்ணி குடிக்கிறதா இருந்தா நம்ம பித்தளை குண்டால காலங்காத்தால எந்திரிச்சு குடிக்கிறது நல்லது. புரியுதுங்களா? அதுல பித்தளை குண்டால ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆயிருக்கும். அது காலையில போய் அது எந்திரிச்சு நடந்து தண்ணிய மொண்டு எல்லாம் உட்காந்து சப்பி குடிக்கணும். தண்ணிய அண்ணாந்து குடிக்க கூடாது, சப்பி குடிக்கணும். அதுவும் தண்ணி கொண்டான்ட்டு குடிக்கிறது உங்க உடம்புக்கு உடல் சுறுசுறுப்பாக குடிக்கணும். நம்மளால ஒன்றும் உடம்பு முடியாமலாம் இல்லை, நம்ம வேலையை நம்ம செய்ய முற்படணும். நம்ம எழுந்திரிச்சு போய் நம்ம போய் தண்ணி குடிக்கணும். அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம், நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் ஹோம் ஒர்க் நம்ம சொல்லுவாங்க வீட்டில இருந்து வேலை பார்க்குறேன்ட்டு பக்கத்துலேயே தண்ணியை வச்சு அப்படியே குடிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்க ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. இந்த வீடியோவே நான் 15 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா என் இடுப்பு வலி வரும், என் பெல்விஸ்ல இருந்து போற சர்க்குலேஷன்லாம் கெட்டு போகும். அப்பனா 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு இடத்துல உட்கார முடிய கூடாது. கொடுத்தீங்கன்னா சர்க்குலேஷன் கம்மியாகும். உடனே எந்திரிச்சு ஒரு வகையான ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம போய் கிளாஸ்ல ஊற்றி குடிச்சிட்டு வரலாம். இதுதான் உங்களுக்கு நல்லது. இது பின்னாடி உங்களுக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூ வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சயாட்டிக் ப்ராப்ளம் வரக்கூடாது, லம்பார் பெயின் வரக்கூடாதுன்னு தான் இந்த பயிற்சி பண்ணணும். ஆனா இந்த டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன? லிவர் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த லிவர் தான் நம்ம உடம்புல தங்கி இருக்கிற கெட்ட பொருள்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர்றதுக்கான தந்தை இவர் தான். இவரோட சப்போர்ட்ல தான் பைலும் ஒர்க் ஆகுது, பேங்க்ரியாஸும் ஒர்க் ஆகுது, நம்மளோட கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆகுது. இது என்ன பண்ணு? பேசிக்கா நம்ம உடம்புல இருக்கிற நீர் அளவை சமன் பண்ண வைக்கிறது இந்த லிவர் ஆகப்பட்டது. நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற இரத்த அளவை சீர் செய்ய வைக்கிறது இந்த லிவர் தான். நம்ம உடம்பில் இருக்கும் அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா வைக்கிறது இந்த லிவர் தான். நிறைய பேர் சொல்றாங்க, நான் சக்கரை வியாதி, எனக்கு பிபி, நான் அதுக்காக இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன், அதுக்காக இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன்ட்டு. ஏமா, சக்கரை நோய் உனக்கு ரத்தத்துல வர்றதுக்கு மெயின் காரணம் லிவர் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அந்த லிவரை சரி பண்ணணும்னு என்னைக்கா நினைச்சீங்களா? அந்த லிவர் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கிறனால பேங்க்ரியாஸால இன்சுலின் சுரக்க முடியல. அப்பனா லிவரும் கெட்டு கிடக்கு, பேங்க்ரியாஸும் கெட்டு கிடக்குது. இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணணும்னு நடக்கலையே, எனக்கு ரத்தத்துல அந்த அளவு ஜாஸ்தியா இருக்குன்னு அதை சமன் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க நீங்க. அப்பனா இந்த லிவரை சரி பண்ணா மற்ற பிற நோய்கள் உங்களுக்கு வராதில்ல. அதே போல பிபியை மானிட்டரைஸ் பண்றது இந்த லிவர் தான். அப்பனா பிபியை சரியா, பிரஷரை சரியா மானிட்டரைஸ் பண்றதுக்கு உங்கள் லிவரால முடியல. அப்பனா என்ன காரணம்? லிவர் சுருங்குது. இந்த லிவர் ரொம்ப சுருங்கிச்சுன்னா
ஃபேட்டி லிவர்ன்றாங்க. ஃபேட்டி லிவர் வர்றது கூடவே கூடாது, நம்மளோட ஆரோக்கியம் தடைப்பட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல தோராயமா 3 கோடி அணுக்கள் இறக்குது. இந்த இறக்குற அணுக்கள் நம்ம உடம்பு விட்டு வெளியே போகணும். இந்த இந்த இறக்குற அணுக்கள் வெளியே போனாதான் புது அணுக்கள் நமக்கு உற்பத்தி ஆகி உள்ள வரும். அப்பனா இறக்குற அணுக்கள் வெளியே போகாததுக்கு காரணம் லிவர் மால் ஃபங்க்ஷன். அப்பனா இந்த லிவர் மால் ஃபங்க்ஷனுக்கு நீங்க இந்த 3 கோடி அணுக்கள் வெளியே போகாம அது உள்ளுக்குள்ள தேங்கி இருக்குல்ல, அந்த தேக்கத்தை எல்லாம் வெளியே எடுக்கணும்னு என்னைக்கா நினைச்சீங்களா? நீங்க உடம்பின் ஆரோக்கியத்தை ஒரு சாதாரண ஆள் எப்படி இருப்பானோ அவனுக்கு என்ன மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லிவர் சரியாயிடுமா? இது இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான இது இருக்குது. அப்பனா உங்க லிவரை நீங்க சீர்படுத்தினா உடம்பே நார்மல் ஆயிடும். இல்ல நீங்க நார்மலைசேஷன் அதை ஈக்குவாலிட்டி தான் பண்ணி பாக்குறீங்களே தவிர உடம்பின் பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன கண்டறிய மாற்றீங்கல்ல. அப்பனா இந்த லிவருக்கு என்ன பிரச்சனை? நம்ம உட்கார்ந்த விதமா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன போல லிவர் இங்க எங்க இருக்கு? நம்ம உடம்புல இருக்கு. இந்த இடத்துல நம்ம லிவர் ஆகப்பட்டது பெருசா இருக்கும். நம்ம ரிப்புக்கு கீழே 1 இன்ச்சு வளர்ந்துருக்கும். அப்பனா நீங்க சைக்கிள் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருப்பீங்க, குரங்கு படல். அது அடிக்கும் போதும் இந்த இடத்துல மடங்கி இருக்கும். ஆனா இப்ப யாரும் குரங்கு படலாம் அடிக்கிறது இல்ல. இந்த இடத்துல மடங்கி இருக்கும். அப்படின்னா ரிப் கேஜ்ல யாரோ ஒருத்தங்க சும்மா இப்படி ஃப்ரெண்டு தட்டினா கூட இந்த லிவர் பாதிப்பு அடையும். அதே போல கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களுக்கும் இந்த லிவர் கெட்டு போய் இருக்கும். இந்த லிவர் கெட்டு போய் இருக்கனால இந்த இடத்துல இந்த நரம்புகள் உங்க உடம்புக்கு போகணும். இந்த இடத்துல இருந்து ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல்லா இந்த நரம்புகள் பின்னாடி உங்க சீர்வகையும் அது போகாம அதுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கல. அப்பனா நீங்க வேலை செஞ்சு சில குமாசாலும் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆற்றலே போகாது. சிலர் பைக் ஓட்டுறதும், சிலர் கார் ஓட்டுற பொசிஷனும், சிலர் வீட்டுல படுத்துட்டு இப்படி பார்ப்பாங்க. அவனுங்களாம் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? அந்த நேரத்துல அது கம்ஃபர்ட்டா இருக்குமே தவிர பின்னாடி இது பின் விளைவுகள் வரும்னு நம்ம ஆளுக்கு முன்னாடியே சொன்ன. நீ உட்கார விதமும், நீ நிக்கிற விதமும், நீ படுக்கிற விதமும், நீ திங்க் பண்ற விதம் சரியா இருக்கும். நம்ம முன்னோர்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த இடத்துல இருந்து சர்க்குலேஷன் போகல. இந்த இடத்துல சர்க்குலேஷன் போகாதனால லிவர் குறுக ஆரம்பிக்குது. லிவர் குறுக ஆரம்பிக்கிறதுனால லிவரோட சபார்டினேட் ஆர்கன்ஸ் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அவங்களும் கழிவு நீக்க தத்துவத்துக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன்ஸும் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இது மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது நமக்கு டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். சில நேரம் தண்ணி குடிக்க முடியாமலேயும் இருக்கும். அப்பனா இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் நம்மளோட லிவர் தான். இந்த லிவரை வேற வகையில எப்படி பாதிப்பு அடையுது? சிலருக்கு கெட்ட பழக்கம்லாம் நிறைய இருக்கும். கெட்ட பழக்கம் எடுக்கிறனால, ஆல்கஹால் பேஸ் குடிக்கிறனால லிவர் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றனாலும் லிவர் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். எப்படி கெட்டு போகும்? சுவாசத்தை இழுப்பாங்க. லிவருக்கு எனர்ஜி யாரு கொடுக்கணும்? நம்மளோட லங்கு தானே கொடுக்கணும். லங்கு சுருங்கிச்சுன்னா லங்குலயே ஒரு 30% சளி இருந்தா லங்கே 70% தானே லிவருக்கு ஆக்சிஜன் கொடுப்பாரு. அப்போ லிவரால தன் வேலையை செய்ய இயலாது. இந்த லிவர் கம்மியாறனால நம்மளோட பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும் நம்மளோட ரத்தத்தில். லிவர் சுருங்குறதுனால இன்சுலின் சுரக்க முடியல, பைல் ஜூஸ் சுரக்க முடியல. இந்த ரத்தத்தை உறுதிப்பட வைக்கிறதுக்கு நம்ம கிட்னி ஸ்ட்ரெயின் படும். இந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கிட்னியால ஆற்றல்ல சரிவர செய்ய முடியாமனால நம்ம உடம்புக்கு நீர் தாகம் உடம்புல நிறைய எடுக்கும். ஏன்னா உடம்புல இருக்கிற நல்ல நீர்கள் எல்லாம் கெட்ட நீரா இவங்களுக்கு கிரியாட்டினைனா ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அந்த கிரியாட்டினைன் ஃபார்மேஷன் ஆனதுனால இவங்க உடம்புல நீர் தேவைப்படும். அந்த நீர் தேவைப்படும் போது இவங்களுக்கு தாகங்கள் எடுக்கும். அதே போல இவங்க இந்த லிவர் சுருங்கும் போது லிவரால நம்ம உடம்புக்கு ப்ரெஷரை பம்ப் பண்ண முடியாது. ஏன்னா நீர் டீஹைட்ரேட் ஆயிருக்கும். இந்த பம்பிங் ஜாஸ்தி பண்றதுக்கும் நமக்கு பாடியில நீர் தேவைப்படுது. அதனால இவங்களுக்கு தாகங்கள் எடுக்கும். இந்த கிட்னி மால் ஃபங்க்ஷன்னால இந்த பிபியும் கண்ட்ரோலுக்கு வராது இருக்கனால, இந்த இரத்த நாளத்துல குளுக்கோஸ் லெவல் எக்ஸஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம உடம்புல யூரிக் ஆசிடும் கிரியாட்டினைனும்
தேங்கி இருக்கிறனால நம்ம உடம்பாகப்பட்டது குளுக்கோஸ சத்தா கன்வெர்ட் பண்ண முடியாம உடம்பு தவிக்கும் போது இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு நமக்கு தாகம் எடுக்கும். அப்பனா இந்த தாகம் நல்லது. ஆனா இந்த தாகத்தை ஏன் எடுக்குது, இது நல்லதுக்கு எடுக்குதா கெட்டதுக்கு எடுக்குதா, உங்களை நீங்க உணரணும் உங்க உடம்புலயே. அப்பனா நம்ம வாழ்வியல் முறைப்படி நம்ம நைட்டு தூங்காம இருக்கிறோமா, நம்ம கெட்ட பழக்கத்தை உண்டு பண்ணோமா, நம்ம இந்த நோய்க்கு இவ்வளோ மருந்து எடுத்தனால லிவர் தேங்கிடுச்சா, பல காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் உணர்ந்து அறிஞ்சிங்கனாலே இந்த அடிக்கடி நைட்டு தண்ணி குடிக்கிற பழக்கத்துல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.